ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே நடக்கவிருக்கிறதான கர்த்தருடைய ஆராதனைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த கர்த்தருடைய நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அப்படியாக கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு கூட கர்த்தர் நம்மை பாதுகாத்து இம்மட்டும் கிருபையாய் வழிநடத்தி வந்த தெய்வங்களுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த காலை வேளையிலே நாம் தேவனுக்கு ஆராதனை ஏறெடுக்க இப்படியாக சபையிலே நாம் கூடி வர முடியாவிட்டாலும் இல்லங்களிலே நாம் கூடி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்புக்காக தருணத்திற்காக நேரத்துக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த காலை வேளையில நம்முடைய ஆராதனைக்கு நாம் கடந்து செல்லும் வண்ணமாக சங்கீதம் 57 வசனங்கள் 9-11 வரையிலும் ஆராதனைக்கு அழைத்தல் வசனமாக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 57 வசனங்கள் 9-11 வரையிலும். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. மெய்யாகவே கர்த்தருடைய நாமம் பூமி அனைத்திற்கும் மேலும் உயர்ந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக, அவருடைய நாமமே புகழப்படுவதற்கதாக. நம்முடைய கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ்ந்து பாடுகிறவர்களாக நாம் இந்த பூலோகத்திலே ஜீவனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாக இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, அந்த கண்மலையாகிய தேவனை நாம் உயர்த்தி பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று, எங்கள் கண்மலை ஆனவரே, என்றும் காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்ற பாடலை நாம் யாவரும் சந்தோஷத்தோடு உற்சாகத்தோடு இந்த பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். எங்கள் கண்மலையானவரே, என்றும் காக்கும் தெய்வம் நீரே, எங்கள் கண்மலையானவரே, என்றும் காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு
எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவோம். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவோம். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவோம். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நின்ற வண்ணமாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மாட்சிமையின் தேவனே, எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தேவனே, நீரே சிருஷ்டிகர், நீரே சகலத்தையும் உம்முடைய வலகரத்தால் தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய சித்த பிரகாரமாகவே எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவனே, தேவரே, ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய நாமமே பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய நாமமே நீர் வாழ்க, நீர் வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. தேவனே, எல்லா துதி கன மகிமைக்கும் உரியவரே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, எல்லா உயிரினங்களையும் போஷிப்பவரே, எல்லாவற்றையும் காப்பவரே கர்த்தாவே, உம்முடைய நாமமே மேலான நாமம், உம்முடைய நாமமே அதிசயமான நாமம், உம்முடைய நாமமே மதுரமான நாமம் கர்த்தாவே. தேவனே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களை நடத்துகிற தேவனே, நீர் எங்களுடைய தேவன், நாங்கள் உம்முடைய மேய்ச்சலின் நாடுகளாக இருக்கிறோம் கர்த்தாவே. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே, எங்களுக்கு துணையாய் இருப்பவரே, எங்கள் தஞ்சமே, எங்கள் கோட்டையே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் புகலிடமே, எங்கள் உயர்ந்த அரணே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, எல்லாவற்றிலும் உடைய கிருபை மேலானது அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே சகலத்தையும் தாங்கி நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையிலே கர்த்தாவே நாங்கள் நிர்மூலமாகாமல் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களை காவல் வைத்து எங்களை காக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் உறங்கும் பொழுது எங்களுக்கு இன்பமான நித்திரை தருகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களுக்கு துணை நிற்பவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, மண்ணும் தூசியும் குப்பையுமாய் இருக்கிற எங்கள் மேல உம்முடைய கன்னம் வைத்து எங்களை காப்பவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ இயேசுவே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர். எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி எங்களை பாவ சேற்றிலிருந்து மீட்டெடுத்து எங்களுக்கு நித்திய ஜீவனை அருளிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே,
உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே தேவன், உம்மை அல்லாமல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. நீரே எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். நீர் ஒருவரே கர்த்தாவை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஒருவரே ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே பாதம் பணிந்து உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனை மாத்திரம் நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தாவை இந்த காலையிலே தொழுது கொள்ளும்படியாக இந்த பரம பாக்கியத்தை சாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்கும்படியாக கர்த்தாவே எங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து எங்களை சோதித்தறிந்து தேவன் எங்களுடைய பாவங்களை கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கர்த்தர் கிருபையாய் எங்களுக்கு மன்னித்து பரிசுத்த அலங்காரத்தோடுமே நாங்கள் தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும் ஆண்டவரே. முழு ஆத்துமா, முழு பலத்தோடு, முழு சரீரத்தோடு, முழு சிந்தையோடு கூட நாங்கள் இந்த காலை வேளையிலே உமக்கு ஆராதனை ஏறெடுக்க தேவனே பரிசுத்த ஆவியானவரே எங்களை முற்றிலுமாய் ஆட்கொண்டு நாங்கள் கிறிஸ்துவை கண்டடைந்தவர்களாக ஆண்டவரே இந்த ஆராதனை ஏறெடுக்க கிருபை பாராட்டும். எங்களை உயர்த்த அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் உயர்த்தும்படியாக, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாகவே இந்த ஆராதனை அமையும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில கர்த்தாவே நீர் இடைப்பட்டு, நீர் வாசம் செய்து ஆண்டவரே நீர் அசைவாடி தேவனே எங்களுடைய ஆராதனை அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கரத்திலே இந்த ஆராதனை வைக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தாவே நீரை ஆட்கொண்டு நடத்தும் எல்லா இடையூறுகளையும் கர்த்தாவே நீர் அகற்றி தேவனே உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக எங்களை நடத்துவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். இந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். பாடுவோம். எந்த நண்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடும் உயிர் தந்த தெய்வமே நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாடுகிறே, இயேசுவே எந்த நாடுகிறே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் நாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தம்
பிரியமானவர்களே, நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 18 வசனங்கள் 15 29 வரைக்கும் நாம் யாவரும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 18 வசனம் 15 துவங்கி 29 வரை மாறி மாறி வாசிப்போம். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிடத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றிலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்கள் இருந்து என் பலத்த சத்துருக்கும் என்னை பகைக்கிறவனுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சத்தத்திற்கு எனக்கு சரிகட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மௌனமாய் இருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீ புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீ மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சேர்ந்து வாசிப்போம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அமருங்கள். தேவன் தாம் இந்த வசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிய வைப்பாராக. அந்த நல்ல ஆண்டவருடைய இன்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த கர்த்தருடைய நாளிலே ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். தேவன் தாம் உங்களோடு கூட இடைப்பட்டு இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களோடு கூட பேசுவாராக. உங்களுடைய உள்ளங்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தி உங்களை வழி நடத்துவாராக. நாம் காணிக்கை தசம பாகங்கள் எடுப்பதற்கு முன்னதாக மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்று இயேசுவுக்கே செலுத்திடுவோம். இந்த பாடலை நாம் பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். சிலுவையை சுமப்பார்
அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். சென்றவர் வந்திடுவார், அழைத்து சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அழைத்து சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்பொழுதும் அந்த நல்ல ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை நாம் வழங்குவோம். பூலோகத்தார் என்ற ஸ்தோத்திர பாடலை நாம் பாடி காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள், ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். கண்களை மூடி காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். அன்பான இஸ்லாமிய கூட்டாளி சுத்துகிறோம் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த காணிக்காக வருகிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதி ஆண்டவரே. ஸ்ட்ரெஸ் தலைவர்கள் இந்த நல்லபடி எடுத்து பயன்படுத்தியும் உதவி செய்ய ஆண்டவரே. ஏசு நான் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஐயாகவே இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற பிரதானமான நோக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் மாறும்படியாக. அப்படியாக காலை வேளையில ஜெப சிந்தையோடு கூட இந்த பாடலை நாம் பாடுவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு
ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. நாம் யாவரும் எழுந்து நின்று போதக ஜெபத்திற்கு நாம் கடந்து செல்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக, காலையிலே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும்படியாக எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய கைகளையும் எங்களுடைய கண்களையும் எங்களுடைய முழு சரீரங்களையும் நீர் ஆயத்தப்படுத்தினமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்து எங்களை பராமரிக்கிற தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக, ஒரே மெய்யான ஜீவனுள்ள தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக இந்த மாபெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே, வேற எந்த ஜாதிக்கும் கிடைக்காத இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாக்கியத்தை கிறிஸ்து இயேசுவின் மூலம், அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலின் மூலம் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அளித்த இந்த இலவசமான ரட்சிப்புக்காக நன்றி. எங்களுக்கு அளித்த பாவ மன்னிப்புக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு அளித்த நித்திய ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை நீர் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி. கர்த்தாவே, எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நீர் அங்கீகரிப்பீராக. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்பவரே, எங்களுடைய வேண்டுதல்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நீர் இறங்கி அவர்களை கிருபையாய் சுகமாக்குவீராக. ஆண்டவரே, ஆத்ம பாரத்தோடு, ஆண்டவரே மனவேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பலவிதமான போராட்டங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பாவத்தை விட்டுவிட முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, விசுவாசத்துல இன்னும் ஆழமாய் நிற்காத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட போராட்டங்களிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே இறங்கி அவர்களை நீர் குணமாக்குவீராக. ஆண்டவரே, இப்படியாக காயப்பட்ட பிள்ளைகளை நீர் அவர்களுடைய இருதயத்தை கட்டுவீராக. ஆண்டவரே, நொறுங்குண்டவர்களை தேவனே நீர் குணமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைப்பட்டவர்களை கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டுண்டவர்களை நீர் கட்டவிழ்க்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தேவனே, இது இந்த வேலையில உளுத்துனாம், புக்கேடிண்டா, கூலாய், கம்மாஸ், பெத்லேம், சிங்கப்பூர் திருச்சபையில யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறங்கி கர்த்தாவே நீர் அவர்களை குணமாக்க வேண்டுதல் செய்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, தாயார் பார்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். டேனி பிரசிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயார் சரஸ்வதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சௌர் ராமநாதனுக்காக, சௌர் ஆறுமுகத்துக்காக, அவருடைய மகள் பிரமிளாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, அவர்களை எல்லாரும் கர்த்தாவை கிருபையாய் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, சகோதரி பிரபாவை நாங்கள் நினைக்கிறோம். சகோதரி ஜோசப்பினை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, கம்மாஸ்ல தாயார் செல்வராணிக்காக ஜெபிக்கிறோம். மிரியாமுக்காக ஜெபிக்கிறோம். ரூத்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சௌர கன்னியப்பனை நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவை கிருபையாய் கண்ணோக்கி பாரும் ஐயா. அவர்களுக்கு கர்த்தர் சரீரத்திலே சுகத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நாளிலே அவர்களை கிருபையாய் கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீர் அறிவீரப்பா. இதோ இந்த காலை வேளையில் அவர்களை குணமாக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. எங்களுடைய தேசத்திலே கர்த்தர் பொழிந்து வருகிற ஆசீர்வாதத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் இந்த COVID-19 இருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கொடுத்து வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த COVID-19 ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த குணமாகிற இந்த கட்டத்துக்கு இந்த தேசம் வரும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க நாட்டு தலைவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்திற்காக நன்றி. ஆண்டவரே, அப்படியே விசேஷமாக
இந்த சுகாதார அமைச்சுக்காக நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவனே, தொடர்ந்து நீர் அவர்களுக்கு ஞானத்தை அருளி, தொடர்ந்து கர்த்தாவே இந்த COVID-19 கர்த்தாவே முற்றிலுமாக அளிக்கப்பட அவர்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே, இந்த காலகட்டத்திலே நீர் செய்ய நினைத்த ஆண்டவரே உம்முடைய பிரயாசங்கள் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, உம்முடைய அறியாத ஜனங்கள் அவர்கள் உம்முடைய இரட்சண்யத்தை கண்டடைய வேண்டும் கர்த்தாவே. இனம், மொழி, ஜாதி என்று இல்லாமல் கர்த்தாவே உம்மை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ரட்சிப்பை கண்டு ஆண்டவரே உம்முடைய நித்திய ஜீவனை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாக, அவர்களுடைய பாவங்கள் கர்த்தர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உற்றார் உறவினர்களை நாங்கள் நினைக்கிறோம், எங்களுடைய நண்பர்களை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, இந்த கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கின்ற இந்த ஆத்துமாக்களுக்காக விசேஷமாக இந்த காலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, உம்முடைய கோபத்தை அவர்களிடத்திலிருந்து திருப்பி தேவனே அவர்களுக்கு நீர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இரட்சண்யத்தை அவர்கள் கண்டுகொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த காலகட்டத்திலே, இந்த லாக்டவுன் காலகட்டத்திலே ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் நெருங்கும்படியாக ஒரு பரம ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை பயன்படுத்தி உம்மோடு நெருங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே அவர்கள் இன்னும் அசதியாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்க்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக இந்த நாட்களிலே நீர் கொண்டு வருகிறதான வார்த்தை கொண்டு கர்த்தர் அவர்களோடு கூட பேசுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கிருபை இந்த ஒவ்வொரு சபையின் மேலே இருப்பதற்காக நன்றி. எல்லாரையும் நீர் போஷித்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த குடும்பமாவது கர்த்தாவே பொருளாதார ரீதியில் அவர்கள் சிரமப்படுவார்களானால் தேவனே அவர்களை கர்த்தாவே நீர் போஷிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தாவே உம்மை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை ஆண்டவரே. அப்படியாக நீர் இறங்கி அவர்களை குணமாக்குவதோடு கூட அவர்களுடைய தேவைகளையும் கர்த்தர் கிருபையாய் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படியாக எங்களுடைய உள்ளத்தினம் சபை கட்டட காரியத்தை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆர்கிடெக்ட், அந்த செர்வேயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் கர்த்தாவே தொடர்ந்து இந்த வேலைகளை செய்து வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீர் அவர்களோடு கூட இடைப்பட ஜெபிக்கிறோம். பண தேவைகள் கர்த்தர் விசேஷமாய் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இனி உம்மை ஆராதிக்க சபையிலே ஆராதிக்கும்படியான அந்த நாட்களை நீர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீர். அது விரைவிலே வருகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக ஒரு சபையாக நாங்கள் கூடி அந்த ஐக்கியத்தை நாங்கள் விரும்பி ஆண்டவரே நாங்கள் ஆலயத்துக்கு போகும் பொழுது ஒரு மாறினவர்களாக, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தேறினவர்களாக நிற்க கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கிருபையே எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில இந்த சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டிலிருந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் அவர்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை அருள வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. அவர்களும் சிறப்பாய் படிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வேலை செய்கிறவர்கள் தொடர்ந்து உத்தமத்தோடு வேலை செய்ய கிருபை பாராட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தாவே நீர் வேலையை அருளுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். சிங்கையிலே தனிமையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆற்றும், அவர்களை தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற குடும்பங்களுக்கு கர்த்தர் இறங்கி அவர்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்த, உற்சாகப்படுத்த வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. தேவனே, உம்முடைய சித்தம் இந்த தேசத்திலே மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த 7 கண்டம் உலகத்தில் இருக்கிற 7 கண்டங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்க, கர்த்தருடைய வழிநடத்துதல் இருக்க ஆண்டவரே நீ கிருபை பாராட்ட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற கிறிஸ்டினாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிறுமி மேல உம்முடைய கரம் இருப்பதாக. மகளை தொடர்ந்து கர்த்தாவை வழிநடத்தும், சுகம் தாரும் ஆண்டவரே. படிக்கிற இந்த கல்வி ஞானத்தை கர்த்தர் தந்து தொடர்ந்து மகள் கர்த்தருக்கென்று வாழ கிருபை பாராட்டும் ஆண்டவரே. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியவும் சபையில நல்ல ஒரு அங்கத்தினராக மகள் காணப்பட ஆண்டவர் தாமே இதோ இந்த நாளிலே மகளை விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்கிறோம்
கர்த்தாவே சகோதரர் அந்தோனிக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, மகனுக்கு இறங்கி தொடர்ந்து மகனுக்கு கர்த்தர் சுகம் கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, மகனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இடைப்பட்டு மகனை ஸ்திரப்படுத்த பலப்படுத்த வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீர் பாராட்டிய நன்மைகளுக்காக நன்றி. இதோ கர்த்தாவே, உம்முடைய அன்பு கரம் உம்முடைய பிள்ளைகள் மேலே இருந்து வருவதற்காக நன்றி. பரலோகத்திலிருந்து உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருந்து உம்முடைய கன்னம் அவர்கள் மேலே வைத்து எந்த வியாகுலம் இருந்தாலும் ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் இயேசுவையே நோக்கி பார்க்க, இயேசுவின் மேலேயே எங்களுடைய நம்பிக்கை வைக்க தேவனே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய ஆத்மாவை நீர் உற்சாகப்படுத்தி ஆண்டவரே எங்கே வேதனை உண்டாக்கும் வழி இருக்கிறதோ அதை நீர் சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரே நீர் குணமாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்தை ஏந்தி வந்த அடியனுக்கும் கர்த்தாவே கிருபை பாராட்ட ஜெபிக்கிறேன். தேவனே, அடியனோடு கூட இடைப்படுவீராக. சேஷமாக உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீ கிரியை செய்யும் உடைய பிள்ளைகளோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். தங்களுடைய காதுகளை கர்த்தாவை திறந்தருளும். தங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக்க தேவனே அவர்களை துரிதப்படுத்துவீராக. உடைய அன்பின் கரத்தில் எங்களை வைக்கிறோம். எங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து கிருபையாய் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். யோசுவா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 10 வரையிலும் வாசிக்க கேட்போம். யோசுவா 18ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 10 வரை. யோசுவா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டு கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சுதந்திரத்து கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? கோத்திரத்திற்கு 3 மனுஷர்களை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் எழுந்து புறப்பட்டு தேசத்திலே சுற்றி திரிந்து அதை தங்கள் சுதந்திரத்திற்காக விவரமாய் எழுதி என்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களை அனுப்புவேன். அதை 7 பங்காக பகிர கடவர்கள். யூத வம்சத்தர் தெற்கு தேசத்திற்கு தங்கள் எல்லையிலும், யோசேப்பு வம்சத்தார் வடக்கில் இருக்கிற தங்கள் எல்லையிலும் நிலைநிற்கட்டும். நீங்கள் தேசத்தை 7 பங்காக விவரித்து எழுதி அங்கே என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது அவ்விடத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன். லேவியருக்கு உங்கள் நடுவிலே பங்கில்லை. கர்த்தருடைய ஆசரிப்பு பட்டமே அவர்களுடைய சுதந்திரம். காத்தும் ரூபனும் மனேசேயும் பாதி கோத்திரமும் யோர்தானுக்கு அப்புறத்தில் கிழக்கில கர்த்தருடைய தாசனாகிய மோசே தங்களுக்கு கொடுத்த தங்கள் சுதந்திரத்தை அடைந்து தீர்த்தது என்றான். அப்பொழுது அந்த மனுஷன் எழுந்து புறப்பட்டு போனார்கள். தேசத்தை குறித்து விவரம் எழுத்த போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை எழுதி என்னிடத்திலே திரும்பி வாருங்கள். அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னான். அந்த மனுஷன் போய் தேசம் எங்கும் அந்தந்த பட்டணங்களின்படியே 7 பங்காக ஒரு புஸ்தகத்திலே எழுதி கொண்டு சீலோவிலே இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்களுக்கு பங்கு விதமாய் பங்கிட்டான் என்பதே. பிரியமானவர்களே, எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? How long will you put off?
எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? நம்முடைய வாழ்க்கையிலே அவசரமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை வரும் பொழுது அதை நாம் செய்யாமல் போனால், அல்லது அதை செய்வதற்கு நாம் தாமதித்து கொண்டிருந்தால், அல்லது நாம் சற்றே அசதியாய் நாம் இருப்போமானால் என்ன ஆகும்? அந்த வேலையிலே வரக்கூடியதான பலனை நாம் இழந்து விடுவோம். அல்லது அந்த வேலையின் நிமித்தமாக அந்த வேலையை நாம் உடனடியாக செய்யாத போது என்ன ஆகிறது? நாம் விரும்பாத விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய ஆத்மீக வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் பரலோகத்திற்குரியவைகளை குறித்து செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய அசதியாக இருக்கவே கூடாது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த யோசுவா புத்தகத்துக்கு நாம் வரும் பொழுது அதிகாரம் 13 நாம் வாசிக்கும் பொழுது முன்னதாகவே தேவன் சொன்னது போல நீங்கள் கானான் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். அந்த 13ஆம் அதிகாரத்தை, யோசுவா 13ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அங்கே என்ன நடக்குது? 12 கோத்திரங்களிலே 4 கோத்திரங்களுக்கு இந்த தேசம், அதாவது கானான் தேசத்தின் சில பகுதிகள் அந்த கோத்திரங்களுக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ரூபன், காத், யோசேப் என்று சொல்லும் பொழுது 2 கோத்திரங்களாக பிரிக்கப்படுகிறது. மனாசே, எப்ராயிம், அப்புறம் யூதா கோத்திரம். இந்த 4 கோத்திரங்களுக்கு இந்த தேசம் பங்கிடப்படுகிறது அல்லது கொடுக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த 18ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, அப்புறம் 18, 19 நம்ம கூட பார்க்கிறோம், மீதி 7 கோத்திரங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மீதி இருக்கிற அந்த தேசத்தை, கானான் தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 7 கோத்திரம் என்ன கோத்திரம்? அதாவது பெஞ்சமின், சிமியோன், ஜெபுலோன், இசாக்கர், அப்புறம் ஆஷேர், நப்தலி, தான் என்ற கோத்திரம். இந்த 7 கோத்திரங்கள் மீதி இருக்கிற தேசத்தை அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், இந்த 4 ஏற்கனவே ரூபன், காத், யோசேப், ரூபன், காத், யோசேப் அல்லது மனாசே, எப்ராயிம், அப்புறம் யூதா, இந்த கோத்திரங்கள் தங்களுடைய தேசத்தை சுதந்தரித்த பிற்பாடு இப்ப இந்த 18ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது. என்ன பின்னடைவு ஏற்படுகிறது? இங்கே அவர்கள் அசதியாயிருந்தார்கள். அதுதான் அந்த வசனம் 3 நாம் பார்க்கிறோம். நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள் என்று யோசுவா அங்கே ஒரு கேள்வி எழுப்புகிறார். பிரியமானவர்களே, ஏன் தேவ ஜனங்கள் அசதியாய் இருந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த 10 வசனங்களிலே 3 காரியங்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவது என்ன ஆனது? 1ஆம் வசனத்திலே நாம் கவனித்தோமானால், இஸ்ரவேல் புத்திரரின் சபையெல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. இப்ப என்ன நடக்கிறது என்றால், இந்த சீலோ என்ற பகுதிக்கு வந்து விட்டார்கள். இந்த சீலோ பார்க்கும் இந்த பட்டணமானது இது இந்த இஸ்ரவேல், அதாவது இந்த கானான் தேசத்தை அவர் சுதந்தரிக்க போகிற அந்த முழு தேசத்துல நடு மையமாக இருக்கிறது இந்த சீலோ. இந்த சீலோவில தான் கர்த்தர் தம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தை அவர் ஏற்படுத்துவார் என்று முன்னதாகவே அவர் சொல்லி இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம் மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இந்த கானான் தேசத்தை முழுமையாக அவர்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்று தேவன் முன்னதாகவே சொல்லி இருந்தார். எங்கே வாசிக்கிறோம் என்றால், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எக்ஸோடஸ் 3:8 நாம் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசரியும், ஏவியரும்,
எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதாவது எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே என்ன சொல்லுகிறார்? நான் என்னுடைய ஜனங்களுக்காக இறங்கி அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்களை கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக ஆண்டவர் சொன்ன அந்த வாக்கு தத்தம் இப்போ ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு பிற்பாடு மோசே ஜனங்களை வழிநடத்தி இப்போ யோசுவாவின் தலைமைத்துவத்தில் இருக்கிற இந்த ஜனங்கள் இன்னும் சற்று நாட்களிலே மீதி இருக்கிற நாட்களிலே அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்க போகிறார்கள். 4 கோத்திரங்கள் தேசத்தை அடைந்து விட்டார்கள். மீதி 7 கோத்திரங்கள் இந்த தேசத்தை அவர்கள் முழுமையாக சுதந்தரிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தேசம், இந்த கானான் தேசம் ஒரு அருமையான தேசம். அது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு தேசமாக காணப்படுகிறது. இதைதான் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நம்ம வாசிக்கிறோம். என்ன நியாயாதிபதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் அந்த தேசம் முழுமையாக, பெரிய தேசத்தை நீங்கள் முழுமையாக சுதந்தரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதில் இருக்கிற எல்லா விதமான அந்நியர்களையும் நீங்கள் விரட்டி விட்டு நீங்கள் அந்த தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். ஆனால் என்ன ஆனது? இந்த யோசுவா இறுதி பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த கடைசி அதிகாரங்களிலே நம்ம வாசிக்கும் பொழுது என்ன ஆனது என்றால், இந்த தேவ ஜனங்கள் அவர்கள் இந்த அந்நியர்களை முழுமையாக துரட்டாமல் அந்த கானான் தேசத்திலே இந்த அந்நியர் விக்கிரகங்களை வணங்குகிறவர்களை மீதியாக வைத்தார்கள். தேசத்தை நீங்கள் முழுமையாக சுதந்தரிக்க வேண்டும் என்று அந்த வாக்கு தத்தத்தை ஜனங்கள் விட்டு இந்த விக்கிரகங்கள் வணங்குகிறவர்களை மீதியாக வைத்து, அடுத்தது நியாயாதிபதிகள் புத்தகத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சில தலைவர்களை, நியாயாதிபதிகளை எழுப்பி நீங்கள் போய் தேசத்தை சுதந்தரியுங்கள் என்று அங்கேயும் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 18ஆம் அதிகாரத்தில் வசனம் 9, 10 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்கத நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ் 18:9-10 நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள் எழும்புங்கள். நியாயாதிபதிகள் 18:9-10. அதற்கு அவர்கள் எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம் வாருங்கள். அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாய் இருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதேயுங்கள். தேசத்தை சுதந்தரிக்க அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள். அந்த தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்தும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். அதாவது இந்த கானான் தேசத்தை முழுமையாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய விஸ்தாரமான ஒரு தேசம். அது தேவ ஜனங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் என்ன ஆகிறது என்றால், இப்போ இந்த யோசுவா 18ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது என்ன ஆகிறது? இந்த சீலோ என்ற இடத்துக்கு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் யோசுவா 18:1 இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். They set up a tabernacle. என்ன ஆகிறது? கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் அங்கே ஏற்படுத்துகிறார்கள். நிறுத்தினார்கள் என்று சொல்லுகிறது. நிறுத்தினார் என்று சொல்லும் பொழுது அது நீண்ட காலத்துக்காக கன்சிடர் பெர்மனன்ட், அது தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக அது சீலோ இருந்தது. அப்போ அங்கே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடாரத்தை அவர்கள் எழுப்பினார்கள். பிரியமானவர்களே, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், கானான் தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்று. இப்போ பாதி வந்துட்டாங்க, பாதிக்கும் மேல வந்துட்டாங்க. 4 கோத்திரம் தேசத்தை அடைந்து விட்டார்கள், மீதி 7. இப்போ பாதி வழியில வந்தோன்னே, நடு மையத்துக்கு வந்தோன்னே, இந்த இஸ்ரவேல், அதாவது இந்த 7 கோத்திரங்கள், அப்கோர்ஸ் மற்ற எல்லா கோத்திரங்களும் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கிட்டாங்க. உண்டாக்கின பிற்பாடு என்ன ஆகிறது? வசனம் சொல்லுகிறது, தேசம் அவர்கள் வசமாயிற்று. ஒரு விதமான
அசதி அல்லது அசட்டைத்தனம் அங்கே வந்துவிட்டது. வாக்குத்தத்த தேசத்தை அசட்டை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். they disregard the promised land. அப்போ இங்க என்ன பார்க்கிறோம்னா, அவர்களுக்கு தேவனை தொழுது கொள்ள ஒரு இடம் வந்துருச்சு, பெர்மனண்டா வந்துருச்சு, அதை ஏற்படுத்திட்டாங்க. ரெண்டாவது, இப்போ நடு மையத்தில் இருக்கிறனால எல்லா கோத்திரங்களும் ஆராதிக்கும்படியான ஒரு இடமும் அமைந்து விட்டது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கிறோம், தேசம் அவர்கள் வசமாயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேசத்தை ஓரளவுக்கு அவர்கள் சுதந்தரித்து விட்டார்கள். முழுமையா சுதந்தரிக்கல. ஆண்டவர் சொன்னது போல அவர்கள் இப்போ ஓரளவு அட்லீஸ்ட் பாதிக்கு அவங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்படின்னா தேசம் அவர்கள் வசமாயிட்டு சொல்லும் பொழுது போர் இல்லை. இப்போ சீலோ என்ற வார்த்தை பார்க்கும்போது அதோட அர்த்தம் என்னன்னா ரெஸ்ட். அப்படின்னா ஒரு அமைதல் இந்த தேவ ஜனங்களுக்கு உண்டானது. இப்போ இதெல்லாம் வந்தோடனே அவங்களுக்கு ஒரு அசதி வந்துருச்சு. இனிமேல நம்ம எதுக்கு போனோம், அதான் 4 கோத்திரத்துக்கு கிடைச்சிருச்சு, நம்மளும் இப்போ வந்துட்டோம், நடு மையத்தில் வந்துட்டோம், கானான் தேசத்தை ஒரு அளவு சேர்ந்துட்டோமே, பின்ன எதுக்கு நம்ம இன்னும் எதுக்கு போனோம் அப்படின்ற ஒரு அசதி வந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன சொன்னாரு, நீங்க தேசத்தை முழுமையாக சுதந்தரிக்க வேண்டும். அதை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். they disregard the promised land. ஒன்றாவது. ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த வசனம் 2-3 நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள். இப்போ இந்த 7 கோத்திரத்துக்கும் என்ன ஆனது? இப்போ யோசுவா என்ன பார்க்கிறாரு, அதாவது இந்த எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள், how long will you put off அப்படின்னு இந்த கேள்வியை ஏன் யோசுவா எழுப்பினாரு? இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் பின்பற்றி வந்தாங்களே, ஆனா ஏன் இந்த இடத்துல வரும் பொழுது இந்த ஜனங்களை பார்த்து யோசுவா இந்த கேள்வியை எழுப்புகிறார்? அப்படின்னா இந்த தேவ ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தை அசட்டை பண்ணினது மாத்திரமல்ல, இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம், அவங்க இந்த நிகழ் வாழ்க்கையில ஒரு திருப்தி கண்டார்கள். they were satisfied with the present life. இந்த நிகழ் வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு ஒரு திருப்தி, நம்ம தான் தேசத்தை அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த புட் ஆஃப் அல்லது அந்த அசதியா இராதீங்கள் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அதாவது வேதத்தில் பல இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை, இந்த புட் ஆஃப் அல்லது அசதிய, இந்த வார்த்தை இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சோம்பல், லேசினஸ். இந்த ஜனங்களுக்கு என்ன வந்தது? சோம்பல் வந்தது என்று பார்க்கிறோம். அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம். ஆனா குறிப்பா இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த கர்த்தருடைய காரியத்திலே ஒரு சோம்பல் வந்தது. they were lazy in godly things. கர்த்தருடைய காரியத்திலே அவர்கள் சோம்பலாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதான் நீதிமொழிகள் 18:19 நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 18:19 நம்ம வாசிக்கிறேன். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பவனுக்கு சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இங்க சோம்பலை குறித்து பேசுகிறது. அதாவது தன்னுடைய கொடுக்கப்பட்ட வேலையை அதுல சோம்பேறியா அசதியா இருந்தானா அவன் எதுக்கு சமம்? சோம்பலுக்கு. சோம்பேறிக்கு சகோதரன் என்று சொல்லப்படுகிறது. இட்ஸ் a friend of laziness. அப்ப இங்க யோசுவா என்ன பார்க்கிறாருன்னா, இந்த ஜனங்களை பார்க்கும்போது இந்த ஜனங்கள் இப்போ இன்னும் சுதந்திரிக்கணும், தேசம் இன்னும் பாதி இருக்குது, அதை சுதந்திரிக்கணும். ஆனா இந்த தேவ ஜனங்கள் ஒன்றுமே செய்யல. இப்போ ஒன்றுமே செய்யல, அப்படியே நிக்கிறாங்கலாம், சோம்பல் ஆயிட்டாங்க. they were not doing anything. அது யோசுவா பார்க்கிறார், அவங்க ஒன்றுமே செய்யல.
அது மாத்திரமல்ல, யோசுவா என்ன பார்க்கிறாரு அப்படின்னாக்கா, இந்த ஜனங்கள் இனிமேல் ஒண்ணுமே செய்யவும் மாட்டாங்க, அப்போ ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் இப்போ யோசுவா என்ன கேட்கிறாரு, அவங்களை கிண்டி எழுப்பும்படியான ஒரு கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள், அல்லது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் போனோம்னா, இன்னும் எவ்வளவு நாளுக்கு சோம்பேறியா இருப்பீங்க அப்படின்னு யோசுவா இங்க வந்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த தேவ ஜனங்களுக்கு ஒரு விதமான ஒரு மன திருப்தி அவர்களுக்கு வந்தது. அது காரணம் என்னன்னா பாருங்க, இந்த தேவ ஜனங்களை நம்ம வந்து பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. ஏறத்தாழ இப்ப 40 வருடம், 40 வருடம் இன்னும் ஆகாமல் இருந்தாலும் ஏறத்தாழ 40 வருடத்துக்கிட்ட இவங்க ஒரு இடத்தை விட்டு அவங்க வந்து போய்கொண்டே இருந்தாங்க. ஸோ நோமேடிக். ஸோ ஒரு இடத்தை விட்டு நிரந்தரமா ஒரு இடத்துல வந்து தங்கல. இந்த சீனாய் மலையிலிருந்து அப்புறம் காடிஷ் பர்னியாவுக்கு அவங்க வந்து வந்தாங்க. அப்புறம் எரிகோலேருந்து அவங்க வந்து ஆய் பட்டணத்தை இதெல்லாம் அவங்க வந்து மேற்கொண்டு வந்ததை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னன்னா, இந்த தேவ ஜனங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து தங்கல, அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு அவங்க வந்து போனதை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இப்படி அவர்கள் வந்து போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அவங்க இந்த பொறுப்புகளை ஏற்க அல்லது ஒரு கமிட்மெண்ட்குள்ள வர அந்த பொறுப்பை ஏற்க அவங்க ஒரு விதமான ஒரு தயக்கம் வந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். இப்போ 7 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. 7 கோத்திரங்கள் அவங்க வந்து அந்த தேசத்தை சுதந்தரித்தால் என்ன ஆகும், அந்த தேசத்தை பராமரிக்கணும், தேசத்தை பாதுகாக்கணும், தேசத்தை வளமையாக்கணும், செழிப்பாக்கணும். அப்போ அதெல்லாம் வந்து ஒரு கமிட்மெண்ட். அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் எங்களுக்கு வந்து தேவையில்லை, அந்த பொறுப்பு எங்களுக்கு வந்து தேவையில்லை. பரவாயில்ல, 4 கோத்திரங்கள் அவங்க எடுத்துட்டாங்க, பரவாயில்ல, ஆனால் எங்களுக்கு இது தேவையில்லை. we do not want any commitment, we do not want any responsibility. எங்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் தேவையில்லை, எங்களுக்கு எந்த ஒரு கடமையும் எங்களுக்கு வந்து அவசியம் இல்லை, எங்களுக்கு இந்த வாழ்க்கை போதும். we are really satisfied with this present life. அதை குறித்து தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ இதனால தான் யோசுவா எழுப்புறாரு, என்ன கேள்வி எழுப்புறாரு, எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க, you have to go forward, நீங்க முன்னுக்கு போகணும், தேசத்தை சுதந்தரிக்கணும். கர்த்தர் அதுதானே சொன்னாரு, நீங்க தேசத்தை சுதந்தரிக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை குறித்து நீங்க அசட்டையா இருந்தீங்க. இப்போ நிகழ் வாழ்க்கை குறித்து உங்களுக்கு ஒரு திருப்தி வந்து ஏற்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக என்ன பார்க்கிறோம், அந்த 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கும் பொழுது யோசுவா சொல்றாரு, நீங்க போங்க, இந்த தலைவர்கள் 7 கோத்திரத்தின் 3 ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 3 பேரை வந்து தெரிவு செஞ்சு, அப்படின்னா எத்தனை பேர் போறாங்க இப்போ 21 பேர். 21 பேரு இந்த மீதி இருக்கிற தேசத்தை போய் ஆய்வு செய்து சர்வே பண்ணிட்டு வரணுமா. எப்படி சர்வே பண்ணிட்டு வரணுமா, அவங்க வந்து போகணும், மேலும் கீழே வந்து இறங்கி அவங்க வந்து எழுதணும். சர்வேயை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. சர்வேயை நீங்க எத்தனை பேர் பார்த்துரு, அதாவது இந்த நிலம் அளக்கிறவங்க வந்து போய் அப்படியே இறங்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே பார்த்து அவங்க வந்து அளக்க மாட்டாங்க. நிலத்தை சுற்றி வரணும், சரிங்களா, சுற்றி வந்து நிலத்தை வந்து அளக்கணும். அந்த அளக்கிற விஷயத்தை நான் வந்து பார்க்கும்போது நம்ம உளுத்திராம் சர்ச்சை அந்த கட்டவிருக்கிற அந்த நிலத்தை அளக்க அந்த செவ்வேயர் வந்தான். அப்படியாக வரும்போது அதான் எனக்கு புது அனுபவம் நான் வந்து பார்க்குறேன். அப்போ வந்து அளக்கணும், அந்த முதல் அந்த மார்க் வந்து தெரியணும், அந்த குறி எங்கே இருக்குது அப்படின்னு தெரியணும். அப்போ குறியை காணும். அப்போ அவன் வந்து பாருங்க, அவன் கேட்டேன், இந்த குறி நீ வந்து கண்டுபிடிக்கணும்னா எங்கே போகணும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், இந்த ஒரு தாமானே நான் வந்து அலையணும் அப்படின்னு அவன் சொன்னான். இட்ஸ் நாட் ஈஸி. சர்வே பண்ணுறது வந்து ஈஸி இல்லை, இலகுவான ஒரு வேலை இல்லை, அது நடக்கணும், சுற்றி வரணும். அதுதான் இங்கே வந்து யோசுவா வந்து சொல்கிறாரு, நீங்கள் போங்க, போய் சுற்றி திரிந்து அடுத்தது என்ன செய்யணுமா நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே 8ஆம் வசனத்தில் பாருங்க, அப்பொழுது அந்த மனுஷர் எழுந்து புறப்பட்டு போனார்கள், தேசத்தை குறித்து விவரம் எழுத போகிறவர்களை யோசுவா நோக்கி, நீங்கள் போய் தேசத்திலே சுற்றி திரிந்து அதன் விவரத்தை என்ன செய்யணுமா எழுதி அப்படின்னு சொல்றார். ரொம்ப டீட்டெயிலா
நீங்க வந்து எழுதி என்னிடத்தில் திரும்பி வாருங்கள், அப்பொழுது இங்கே சீலோவிலே கர்த்தருடைய சந்நிதியில் உங்களுக்காக சீட்டு போடுவேன் என்று சொன்னார். அப்போ யோசுவா இந்த ஜனங்கள் அப்படியே அசதியா இருந்ததுனால அவங்கள தட்டி எழுப்பி புறப்பட்டு போங்க, வேலையை நடத்துங்க, நிலத்தை போய் அளந்துட்டு வாங்க. அளந்து வருது மாத்திரமல்ல, அது எவ்வளவு அகலம், எது எவ்வளவு நீளம், எவ்வளவு பெருசு என்பது எல்லா டீட்டெயிலும் நீங்க வந்து எழுதி அது இன்னிடத்துல கொண்டு வாங்க அப்படின்னு யோசுவா வந்து கேட்கிறாரு. அப்படியே இந்த 21 பேரும் போய் அந்த தேசத்தை அளந்து வந்து, அப்புறம் 10ஆம் வசனத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், அப்பொழுது யோசுவா அவர்களுக்காக சீலோவிலே கர்த்தருடைய சன்னதியில் சீட்டு போட்டு அங்கே இஸ்ரவேல் புத்திரருக்கு தேசத்தை அவர்கள் பங்கு வீதப்படி பங்கிட்டான். பிரியமானவர்களே, இந்த தேவ ஜனங்கள் என்ன ஆனார்கள்? ஒன்று, தேவனுடைய வாக்கு தத்தத்தை அசட்டை செய்தார்கள். இரண்டாவது என்ன பார்த்தோம்? இந்த நிகழ் வாழ்க்கை குறித்து அவர்கள் மன திருப்தி கொண்டார்கள். மூன்றாவது, தேசத்தை ஆராய்வதற்கான தயங்குதல், ஒரு விதமான இந்த ஹெசிடேஷன் டு எக்ஸ்ப்ளோர் ஃபர்தர். கர்த்தர் நமக்கு இன்னும் இவ்வளவு வைத்திருக்கிறாரா, இவ்வளவு காரியங்கள் வைத்திருக்கிறாரா, அதை போய் ஆராயணும் என்ற அந்த தயக்கம். இந்த 3 காரியங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம வந்து பார்த்தோம். பிரியமானவர்களே, எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? How long will you put off? இன்றைக்கு நமக்கு 3 படிப்பினை. ஒன்றாவது, பரலோகத்தை குறித்து, பரலோகத்திற்குரியவைகளை குறித்து நாம் அசதியாய் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, இந்த பரலோகத்திற்குரியவைகள், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து விசுவாசித்திருக்கிறோம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த பூலோகத்திலே ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, முக்கியமா நமக்கு பரலோகம் மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட அந்த ஐக்கியம், அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு பலவிதமான வெகுமதிகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த காரியங்களுக்காக நம்முடைய உள்ளம் எப்படியாக இருக்கணுமா? நம்முடைய உள்ளம் துடிக்கணும். அதை சுதந்திரிக்க நம்முடைய உள்ளம் வந்து துடிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அத்தனையும் இதை சுதந்திரிக்கும்படியாக, இதை அடையும்படியாக நாம் நாடுகிறவர்களாக இருக்கணும். அதனால்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வசனம் இப்படியாக சொல்கிறது. கொலோசியர் 3:2 வாசிங்க. கொலோசியர் 3:2 பரவாயில்ல, நான் வாசிக்கிறேன். நீங்கள் அங்க வந்து வசனத்தை என்ன சொல்லுகிறது? பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பூமிக்குரியவைகளை நீங்க வந்து தேடாதீங்க, உலகத்திற்குரியவைகளை நீங்க வந்து தேடாம நீங்க பரலோகத்திற்குரியவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது பிலிப்பியர் 3:20 எப்படியாக வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்திலே இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு இங்க இல்ல, பரலோகத்திலே நம்முடைய குடியிருப்பு இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகம். அங்கிருந்து நம்முடைய இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நாம் அவரோடு கூட நித்தியமாக ஜீவனம் பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள் என்று. அப்போ மேலானவைகள் தேடணும் அப்படின்னா இன்றைக்கு முதலாவது நம்ம வந்து என்ன உணரணும்? நம்முடைய நம்பிக்கை, நாம் நம்புகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதெல்லாம் நிஜம் என்று நம்ம வந்து உணரணும். அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை, it is real. Our belief is real.
our faith is real. Heaven is real. Heavenly things are real. இதெல்லாம் பொய்யான ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் உண்மையானது, மெய்யானது என்று நாம் பார்க்கிறோம். அதனால பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:17 1 கொரிந்தியர் 15:17 வாசிங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் அது உண்மையானது, மெய்யானது, நிஜமானது. they are real. அப்போ அதனால தான் நீங்க அவரை விசுவாசிக்கிறதுனால உங்களுடைய விசுவாசமும் உண்மையா இருக்கிறது. அப்படி கிறிஸ்து எழுந்திர இல்லாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்போ முதலாவது இன்றைக்கு அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன உணர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், நம்மளுடைய நம்பிக்கை, our belief, our faith, they are real. அது உண்மையானது. இன்னைக்கு நாம் மரித்தால் பரலோகம் போகிறோம். அங்கே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் நிற்க போகிறோம். அவரிடத்திலே நாம் வெகுமதி பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய பாடுகளுக்கு தேவன் பலனளிக்க போகிறார் என்று, இதெல்லாம் மெய்யானது என்று நாம் உணர்ந்து இந்த காரியங்களை, இந்த வாக்கு தத்தங்களை, இதை சுதந்தரிக்க இன்றைக்கு நம்முடைய உள்ளங்கள் அது உற்சாகமாக இருக்கும். சோம்பலா நம்ம இருக்கவே முடியாது. இன்றைக்கு இதை நம்ம உணராத வரைக்கும் இந்த நம்பிக்கை இது உண்மையானது, நான் நம்புற இயேசு கிறிஸ்து உண்மையானது, என்னுடைய நம்பிக்கை உண்மையானது, இந்த வேதை நான் வாசிக்கிறேனே இது உண்மையானது, நான் செபிக்கிறேனே, ஆண்டவரோடு கூட நான் செபிக்கிறேனே இது உண்மையானது, அதெல்லாம் நம்ம உண்மை என்று நம்ம நம்பாத வரைக்கும் இந்த உலகத்தில இந்த ஜீவியத்தை நம்ம அசட்டைத்தனமாகவும் சோம்பலாகவும் அசதியாய் இருந்து நாம் நடத்துகிறவர்களாக காணப்படுவோம். அப்போ முதலாவது நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அல்லது பரலோகத்திற்குரியவைகள் அது உண்மையானது, நிஜமானது என்று பார்க்கிறோம். heavenly things are real, is real என்று நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது பாடம் என்ன? நாம் ஏன் அசதியா இருக்கக்கூடாது அப்படின்னாக்க, தேவனுடைய வேலை இன்னும் முடியல, தேவனுடைய வேலை இன்னும் முடியல என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த ராஜ்யம் விரிவடைய வேண்டும். அப்போ அதற்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள கட்டணும், நம்முடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ள கட்டணும், நம்முடைய சபையை நம்ம கட்டணும், தேவனுடைய இந்த தேசத்தை நம்ம கட்டுகிறவர்களாக இருக்கணும். எப்படி கட்டணும்? ரோமர் 14:17 வாசிங்க. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது எப்படிப்பட்டதாம்? நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவிக்குண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலை முடியல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து சிலுவையில, அவர் சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு பரம் ஏறின பிற்பாடு போகிறதுக்கு முன்னதாக தம்முடைய சீடர்களுக்கு ஒரு பெரிய பிரதான கட்டளையை அவர் கொடுத்தாரு. என்ன கட்டளை? நமக்கு தெரியும். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் அங்க வாசிக்கிறோம். 28ஆம் அதிகாரத்து 19:20 நம்ம வாசிக்கிறோம். அதே பிரமாணத்தை கர்த்தர் எங்க கொடுக்கிறாரு? லூக்கா 24ஆம் அதிகாரம், லூக்கா 24:46 48 வரைக்கும் வாசிங்க. அதை எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இங்க என்ன பார்க்கிறோம்? கர்த்தராகிய இயேசு என்ன சொல்கிறார்?
அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியம் என்று பாருங்கள். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்போ இயேசு என்ன செய்கிறார் பாருங்க, அவர் விட்டு சென்ற ஊழியத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு யார் அவருடைய சீடர்கள்? நாம் தான் சீடர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு இந்த பிரதான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படின்னால் இந்த வேலை இன்னும் முடியவில்லை. நீங்களும் நானும் அசதியா இருக்கவோ அல்லது மிஷன் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இல்லை. நம்ம தொடர்ச்சியாக வேலை செய்யும்படியாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கட்டளையை கொடுத்திருக்கிறார். அப்போ பிரியமானவர்களே, இந்த கட்டுகிற வேலையிலே நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை நம்ம குறிப்பா இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கட்டினாதான் குடும்பத்தை நம்ம கட்ட முடியும். குடும்பத்தை கட்டினாதான் திருச்சபையை நம்ம கட்ட முடியும். திருச்சபையை கட்டினாதான் இந்த தேசத்தை கர்த்தருடைய நீதிக்குள்ளாக நாம் கட்ட முடியும். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் எல்லோரும் கட்டுகிறவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தேசத்துக்கு வந்தோம், தேசத்திலே அமர்ந்தோம், இனி தேசத்தில் உள்ளவைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்று அப்படிப்பட்ட சிந்தனை நமக்கு இல்லாமல் நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் வந்தோம், இனி அடுத்ததாக நாம் புறப்பட வேண்டும். We have come, now we have to go. நாம் கேட்டோம், அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? நாம் அறிவிக்க வேண்டும். ஃபாலோ பண்றீங்களா என்னோட? நாம் வந்தோம், அடுத்து என்ன செய்யணும்? நாம் போகணும். வந்தோம்னா என்ன? சபைக்குள்ள நம்ம வந்தோம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்தோம். இப்போ நாம் போகணும், சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போகணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம், இனி அடுத்தது என்ன செய்யணும்? அறிவிக்கணும். We come, now we go. We hear, now we proclaim. இப்போ அறிவிக்கிறோம். We gather, now we scatter. நாம் கூடி வந்தோம், இப்போ நாம் சிதறி போகணும். அடுத்தது நாம் கற்றுக்கொண்டோம், இனி அடுத்தது நாம் என்ன செய்யணும்? நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்ததை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நாம் தொடர்ந்து கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க, அந்த பரலோகத்தை நாம் சுதந்தரிக்க, தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு நம்மை நாம் கட்டி கொண்டு இருக்க வேண்டும். we cannot stop. தேவனுடைய வேலை முடிஞ்சது அப்படின்னு நம்ம சும்மா இருக்காம நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். இறுதியாக மூன்றாவது பாடம் நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்ம அசதியா இருக்கக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நாம் வேலை செய்யும்படி கட்டளை கொடுத்திருக்கிறார். God commands us to work and therefore we cannot put off. பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா சொல்றாரு, நீங்க போங்க, அசதியாராதீங்க, அடுத்தது வேலையை கவனிங்க. சரியா? வேலை போய் கவனிங்க. என்ன கவனிக்கணும்? போங்க, அந்த தேசத்தை அலைங்க, அதோட விவரம் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து அதை எழுதி அந்த செய்தி எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் பங்கு கொடுத்திருக்கிறார். என்ன பங்கு? நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த வரங்களை கொண்டு நாம் கர்த்தருடைய எல்லையை நாம் பெரிதாக்க வேண்டும், கர்த்தருடைய ஊழியங்களை நாம் பெரிதாக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பங்கு, அந்த வேலையை இன்றைக்கு நாம் அப்படியே புதைத்து வைத்திருக்க கூடாது. போதும் அப்படியே இன்று நம்ம மன திருப்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. அதை நம்ம என்ன செய்யணும்? அந்த வேலையை நம்ம செய்யணும். அது அந்த கிரியை செய்வதற்கு நம்மை நாமே துரிதப்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். வாசிங்க எபேசியர் 2:8-10, குறிப்பா 10ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2:10.
ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. ஓ பிரியமானவர்களே, நல்லா கவனிச்சு பாருங்க. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, we are made, சரிங்களா? we are made, சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். we are his workmanship, சரிங்களா? அவருடைய செய்கையாய் நம்ம வந்து இருக்கிறோம். அப்போ தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்றால் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். கவனிங்க தொடர்ந்து. அவைகளில் நாம் நடக்கும்படி, அதாவது அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு? நற்கிரியைகளை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தேசத்தை சுதந்தரிக்க அந்த வேலையை அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யம் விரிவடைவதற்கு, அவருடைய சபையை கட்டுவதற்கு, விசுவாசிகளை கட்டுவதற்கு இன்றைக்கு தேவன் நமக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த தாளந்தை குறித்து நம்ம வந்து அசதியாவே இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்தி கர்த்தருக்காக நான் இன்னும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, பிரியத்தோடு அவங்க வந்து தங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் இன்னும் அநேகர் தங்களுடைய தாளந்துகளை இன்னும் புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக புதைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியல. பிரியமானவர்களே, தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்கள் மன திருப்தியாக இருந்து, இனி போதும், எனக்கு பரலோகம் இருக்கிறது, எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல குடும்பம் இருக்கிறது, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி மன திருப்தியோடு கூட வாழ்வது வாழ்க்கை அல்ல. அதற்காக தேவன் நம்மை அழைக்கவும் இல்லை. நாம் நற்கிரியைகளை நடக்கும்படிக்கு, அந்த நற்கிரியைகளை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின அந்த நற்கிரியைகளிலே நாம் நடக்கும்படியாக தேவன் நம்மை அவருக்குள்ளாக சிருஷ்டித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் பவுல் தீமோத்தேயுக்கு வந்து சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 4:14 வாசிங்க. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கையை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியா இராதே. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, தபாரு தீமோத்தேயுவே, அதாவது அவருடைய ஆர்டினேஷன், தீமோத்தேயோட ஆர்டினேஷனை குறித்து சொல்றாரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி நீ அசதியாயிராத. அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் ஒரு கேள்வி. என்னன்னா, உங்களுடைய தாளந்து என்னன்னு உங்களுக்கு வந்து தெரியுமா? அந்த தாளந்துகளை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்துகிறீர்களா? உங்களை நிறைய ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள் இருக்கிறீங்க, தமிழ் பேசுகிறவர்கள், தமிழ் படிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறீங்க, கர்த்தருடைய வேதத்தை ஆராயக்கூடியவர்களாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், have you double up, triple up all your works? கர்த்தருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை 2 மடங்காக அது வந்து செய்கிறீங்களா? இல்லை 3 மடங்காக, 4 மடங்காக அதை வந்து செய்து கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த வேளையில நாம் அசதியாக இருக்கவே முடியாது. கர்த்தருடைய வருகை சமீபம். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நாம் அடையும்படிக்கு இன்றைக்கு நமக்கு வேலை ஆண்டவர் வந்து கொடுத்திருக்கிறார். அந்த வேலையை இன்றைக்கு நாம் வந்து அதிகரிக்கணும். இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி கொஞ்சம் செஞ்சு கொண்டிருந்தோம், ஆனால் இப்போ நிறைய செய்யணும். அதனால தான் நான் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன், உங்களில் எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? உங்களில் எத்தனை பேர் இந்த உலகத்தில் 7 கண்டங்களில் உள்ள அவிசுவாசிகளுக்காக நீங்கள் வந்து ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க? இல்லை உங்கள் வாழ்க்கையே இன்றைக்கு உலகத்தில் உள்ளவைகளே போய் கொண்டு இருக்கிறதா? பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு வாலிப பையன் இருக்கான். அந்த வாலிப பையன்
இன்னைக்கு வாழ்க்கை முழுவதும் ஹெட்ஃபோனையே பார்த்து 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 அவனுக்குள்ளாக அந்த கூணு வளைஞ்சு போச்சுன்னு அவனுக்கே தெரியல. ஏன்னா ஃபோன் இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்படியே பார்த்து 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 அவனுக்கு கூணு வளைஞ்சு போச்சு, அவனுக்கு தெரியல. கீழே பார்த்து கொண்டிருக்கிறவன் எப்போ மேல பார்க்க போறான்? How long are you going to put off? எந்த மட்டும் அசதியாய் இருக்க போகிறீர்கள்? கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படியாக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க இன்றைக்கு நீ அசதியாய் இருக்கக்கூடாது. இன்றைக்கு கர்த்தருக்காக நீ துரிதமாய் நிற்கணும். இன்றைக்கு கர்த்தருக்காக நீ உற்சாகமாய் விறுவிறுப்பாக சுறுசுறுப்போடு நீ இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசுவாசிகள் சோம்பலாக இருக்கக்கூடாது. அதனால தான் விசுவாசிகள் சோம்பலா இருப்பாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு. என்ன வசனத்தை கொடுக்கிறாரு? ஒரு வசனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ சோம்பேறியா இருக்காத. இந்த லாக்டவுன் நம்மளை நிறைய பேர் நம்மளை சோம்பேறி ஆக்கிடுச்சு இல்லை? நேரத்துக்கு நமக்கு சாப்பாடு, நம்ம எல்லா வசதியும் நமக்கு இருக்கிறனால நம்ம நிறைய அங்கேயும் போக வேண்டாம். அதனால இன்றைக்கு நமக்கு நம்ம ஒரு விதமான சோம்பலுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுச்சு. அதனால தான் நான் சொல்றேன், இன்றைக்கு ஒரு விதமான அசதிக்குள்ளாக நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து நம்ம விடுபடணும். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசும் பொழுது இன்னைக்கு கர்த்தருக்காக நாம் 2 மடங்கு 3 மடங்கு நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய கர்த்தருக்காக செலவு பண்ணுகிற நேரமும் பணமும் பலத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள்? நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒன்றாவது நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் உண்மையானது, மெய்யானது, நிஜமானது என்று பார்க்கிறோம். இரண்டாவது என்ன பார்த்தோம்? தேவனுடைய வேலை இன்னும் முடியவில்லை. மூன்றாவதாக வேலை செய்யும்படியாக தேவன் நமக்கு கட்டளை கொடுத்தார். It is a command. It is a command for us to follow. It is not an option. இன்னைக்கு நாம் வேலை செய்யணும். கர்த்தருக்காக நம்முடைய பாடுகளை நாம் அதிகரிக்கணும். We have to double up, we have to triple up. நம்ம வேலையை நாம் தொடர்ந்து செய்யும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். என்ன விசுவாசிகளே, இந்த லாக்டவுன் சமயத்தில் நாம் அசதியாய் இருக்கக்கூடாது. அசதியாய் இருப்பது ஒரு பாவமாக இருக்கிறது. அதனால இந்த நாட்களிலே தேவன் நம்மளை உற்சாகப்படுத்தி கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை நாம் முற்றிலுமாக அதை அடையும்படிக்கு நாம் அசதியாயிராமல் கர்த்தருக்காக வேகத்தோடு விவேகத்தோடு உற்சாகத்தோடு துரிதமாக செயல்படுவோமாக. தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை பாடி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவி அனல் உள்ளதாய் ஆவியாமல் பாதுகாப்பாய். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். ஆவி அனல் உள்ளதாய் ஆவியாமல் பாதுகாப்பாய். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது பரிதாபம். ஆவி அனல் உள்ளதாய் ஆவியாமல் பாதுகாப்பாய். கர்த்தர்
ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக பலமடைய, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, அசதியாய் இருக்கிறார்களோ, கர்த்தாவே நீர் அவர்களை உற்சாகப்படுத்தி கர்த்தருடைய வேலையை தொடர்ந்து செய்யும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்த கட்டளையை அவர்கள் கீழ்ப்படிந்து அதை செய்ய 2 மடங்காக 3 மடங்காக செய்ய ஆண்டவரே கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அது மெய்யானது என்பதை அவர்கள் உணர்ந்து இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசமானது பொய்யானதல்ல, இனி வரப்போகிற காரியங்கள் அது மெய்யானது என்பதை நாங்கள் உணர்ந்து இந்த பூலோகத்திலே உமக்கென்று நாங்கள் பாடுபட, ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்காக பாடுபட ஆண்டவரே நீ கிருபை பாராட்டுவீராக. கர்த்தாவே, ஒருவேளை நாங்கள் அதை சரியாக செய்யாமல் இருந்தோமானால் கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபையாக இறங்கி எங்களை மன்னிக்க வேண்டுதல் செய்கிறோம். உடைய பிள்ளைகள் மேலே நீ கிருபையாக இருந்த ஆண்டவரே தேவனே, அவர்களை உம்முடைய கிருபையினால் அவர்களை வழிநடத்தி தேவனே அவர்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்தருள வேண்டுதல் செய்கிறோம். உடைய அன்பின் கரத்தில் எங்களை வைக்கிறோம். நீரை ஆட்கொண்டு எங்களையும் நீ நடத்துவீராக. கர்த்தாவே, இதோ இந்த வாரத்திலே உடைய சமாதானமும் உடைய வழிநடத்துதலும் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. கர்த்தருடைய காக்கும் கரம் அவர்களோடு கூட இருப்பதாக. அவர்களை அரவணைத்து அவர்களை பலப்படுத்தி சீர்படுத்தி இந்த லாக்டவுன் சமயத்தில் கூட கர்த்தாவே அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்க வேண்டுதல் செய்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் இனி என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அமருங்கள். பிரியமானவர்களே, அறிவிக்க வேண்டிய காரியங்கள் வழக்கம் போல நமக்கு வியாழக்கிழமை வேத தியானம் இருக்கும் இரவு 8 மணிக்கே. சபையார் நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொள்ளுங்க. அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு வழக்கம் போல ஆராதனை இருக்கும். இந்த லாக்டவுன் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தான் நமக்கு ஒரு முடிவு தெரியும். அது நீடிக்க போகிறாங்களா இல்லையா, சபைகள் மீண்டுமாக ஆராதனை செய்ய கூடி வர முடியுமா என்பது அதற்கான விவரங்கள் நமக்கு தெரிய வரும். ஆகையினாலே நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். தேவன் தான் நமக்கு கிருபை பாராட்டி நம்மை வழி நடத்த நம்ம பிரயாசப்படுவோம். உங்களுக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களில் அநேகர் உள்ளத்திரா முக்கேடிண்டா கோலாய் குமாஸ் திருச்சபையார் பெத்லஹேம் சிங்கப்பூர் சபையார் கூட இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஃபேஸ்புக் லைவ் ஸ்ட்ரீமிங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அதோடு கூட இந்திய தேசத்திலிருந்து கூட நம்முடைய நண்பர்கள் இந்த ஆராதனை இந்த பைபிள் ஸ்டடியை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இப்படியாக கர்த்தருடைய வார்த்தையினூடாக தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு ஆலோசனை, 1வது இந்த பைபிள் ரீடிங் சேலஞ்ச் நீங்கள் தொடர்ந்து படிங்க, டெவலப் பண்ணுங்க. கர்த்தருக்கான இந்த வேலையை நீங்கள் 2 மடங்கா 3 மடங்காக அதை அதிகரிங்க. ஜெபிக்கிறதுல உங்களுடைய நேரத்தை அதிகரிங்க, கொடுக்கறதுல உங்களுடைய பலத்தை பணத்தை நீங்கள் அதிகரிங்க. தொடர்ந்து 2வதாக இந்த ஃபேஸ்புக் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங்க லைவ் வரும் பொழுது நீங்கள் ஒரு ஆமீன் அல்லது ஒரு பிரேஸ் தி லார்ட் நீங்கள் போட்டிங்கனாக்கா நீங்கள் யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்க என்பது எனக்கு தெரியும். நீங்கள் நினைக்காதீங்க பாஸ்டர் நம்மளை ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆகையினால இப்போ உங்களை விசாரிக்கவும் முடியும். அப்படி நீங்கள் ஆமீன் பிரேஸ் தி லார்ட் ஒன்றுமே போடலைன்னா நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க என்பது தெரியாது. ஸோ ஆகையினால இது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் தயவு செய்து இது செய்யும்படியாக நான் கேட்குறேன். அதே நீங்கள் செய்ய விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, அதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் செஞ்சீங்கன்னா அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும், உதவியாக இருக்கும். உங்களுக்காக ஜெபிக்க, உங்களை விசாரிக்க அது ஏதுவாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன்.